இந்த வீடியோவை கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரெஸ்னால் என்ன அண்ட் இதோட டைப்ஸ் பற்றி. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெஸ்னால் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்க கண்டிப்பாக நமக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அண்ட் கிராஸ் செக்ஷனல் ஏரியானா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அதை நம்ம பார்த்துடலாம். ஒரு பொருள் மேலே நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸை தான் அப்ளைடு ஃபோர்ஸ் இல்லைனா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். இப்படி ஒரு பொருள் மேலே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை அப்ளை பண்ணும்போது அந்த பொருளுக்கு இன்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். அதை தான் நம்ம ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். இப்படி கிரியேட் ஆகிற ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணுற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். கிராஸ் செக்ஷனல் ஏரியானா எதுவும் இல்லை. 3 டைமென்ஷன் ஷேப்பை கட் பண்ணால் அது பார்க்க 2 டைமென்ஷனில் தெரியும். அதாவது டியூப் ஷேப்பை கட் பண்ணால் அதோட கிராஸ் செக்ஷன் ஸ்கொயராக இருக்கும். இதுவே சிலிண்டர் ஷேப்பை கட் பண்ணால் அதோட கிராஸ் செக்ஷன் சர்க்கிளாக இருக்கும். இந்த சர்க்கிளோட ஏரியா தான் சிலிண்டரோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது இன்டர்னலாக கிரியேட் ஆகிற ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியாவில் எவ்வளோ ஆக்ட் ஆகுதுன்னு சொல்கிறது தான் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா F/A. எஃப்ன்றது ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ், ஏன்றது கிராஸ் செக்ஷனல் ஏரியா, ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டன், ஏரியாவோட யூனிட் மீட்டர் ஸ்கொயர். அதனால் ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். இதை நம்ம பாஸ்கல்னு சொல்லலாம். ஒரு பொருள் மேலே அப்ளை பண்ணுற ஃபோர்ஸோட பொசிஷன் அண்ட் டைரக்ஷனை பொறுத்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகும். அதை 1 by 1 பார்க்கலாம். இந்த சிலிண்டரோட எண்டில் ஃபோர்ஸ் அவுட்வேர்டாக ஆக்ட் ஆகும்போது க்ரியேட் ஆகிற ஸ்ட்ரெஸ் தான் டென்ஷன் ஸ்ட்ரெஸ். இதுவே இன்வேர்டாக ஆக்ட் ஆகும்போது க்ரியேட் ஆகிற ஸ்ட்ரெஸ் தான் கம்ப்ரஷன் ஸ்ட்ரெஸ். கிராஸ் செக்ஷனல் ஏரியாவுக்கு பேரலாக அண்ட் ஆப்போசிட்டாக ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது க்ரியேட் ஆகிறது ஷியர் ஸ்ட்ரெஸ். சிலிண்டரோட ஒரு எண்டில் ஃபோர்ஸ் கிளாக் வைஸ்லேயும் இன்னொரு எண்டில் கவுண்டர் கிளாக் வைஸ்லேயும் ஆக்ட் ஆகும்போது க்ரியேட் ஆகிறது டார்சன் ஸ்ட்ரெஸ். ஒரு பொருளை மடக்கும்போது இல்லைனா வளைக்கும்போது க்ரியேட் ஆகிறது பெண்டிங் ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த வீடியோவில் ஸ்ட்ரெஸ்ஸுனால் என்னென்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.